காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் தீபாவளி வாழ்த்து. நிறுவன ஊழியர்களுடன் தீபாவளி கொண்டாட்டம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் தலைமையில் நிர்வாக ஊழியர்களுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 56 வருடங்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் மனிதனை மனிதனாக பார்ப்பதை எங்கள் நிறுவனம் முக்கிய குறிக்கோளாக பின்பற்றுவதாகவும் இங்கு அனைவரும் சமம் என்பதை கூறும் விதமாகவே பாகுபாடு இன்றி அனைவரும் இணைந்து தீபாவளி கொண்டாடுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் வேட்டி அணிவதை வழக்கமாக்கியுள்ளதாகவும் கூறிய அவர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார். கோவையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி பிவிசி, யூபிவிசி, எலக்ட்ரிக்கல் மற்றும் சிமெண்ட் பைப்புகள் தயாரிப்பது, வீடுகளுக்கு மற்றும் 7 வண்ணங்களில் வாட்டர் டேங்குகள், பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான 10,000 லிட்டரில் வாட்டர் டேங்க், கிரவுண்ட் வாட்டர் டேங்க் மற்றும் சானிட்டரி தொடர்பான சாதனங்கள் தயாரிப்பது என கோவையில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத், ஜேஎம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஒரு 50 வருஷமாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோங்க. அருமையான ஒரு வேல்யூஸ் வச்சுருக்கோம். மனிதனாக பார்க்கணும், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். சமத்துவம், தமிழ் மண்ணில் இருக்கிற அந்த விருந்தோம்பல். ஒரு குக் கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பாட்டி வெங்காயம் வெட்டிட்டு இருப்பாங்க. நம்ம போனோன்னா தம்பி இந்த வெங்காயம் வெட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளே போயிடுவாங்க. 2 நிமிஷம் கழிச்சு வெங்கல செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. இதுதான் தமிழ் மண்ணில் இருக்கிற அந்த விருந்தோம்பல். நான் தமிழ் மண்ணில் பிறந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ராஜஸ்தான்காரன் தான், பிறந்தது இங்கே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 41 வயசு ஆச்சு எனக்கு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா காவேரி வந்து பிவிசி பைப்பு, யூபிசி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு, வாட்டர் டேங்க்கு, அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு, ஃப்ளாட் டேங்க்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 5 வண்ணங்களில் வந்து 8 வண்ணங்களில் நம்ம டேங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டேங்க் யானை வச்சு ஆனைக்கட்டியில் 2 தடவை அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது நம்ம ஃபுட்டேஜெலாம் வந்து கஸ்டமர் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். காவேரியோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு அண்ணன் தம்பிங்க தான். நீ காவேரியோட பிராண்ட் அம்பாசிடர் சல்மான் கான், ஷாருக் கான் கிடையாது. ஷாருக் கான் 2 கோடி கேட்பார், லக்ஸ் ஆடில் தேய்ச்சிட்டு வீட்டில் வேறு சோப் தேய்ப்பார். நம்ம கஸ்டமர்ஸ், பொறியாளர், ஒரு கஸ்டமர், இல்லை ஒரு வீட்டுக்காரர், ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டர், ஆர்கிடெக்ட் தான் நம்ம வந்து பிராண்ட் அம்பாசிடர்ஸ். ஸோ இந்த வருஷம் தீபாவளி வாழ்த்துக்கள் கொடுப்போம். இந்த வருஷம் நம்ம என்ன வேண்டிக்கிறோன்னா, நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், தீபாவளி சேஃபாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும். மீடியா டீமுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எப்போவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நல்ல ஒரு ரீச் அவுட் கேம்பெயின் கேட்டோன்னா அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து அருமையான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தோட்டத்தில் சோமினூரில் எல்லோரும் வந்தாங்க. வாங்க சார், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லும்போது இங்கேயே வந்து பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் அட்மாஸ்பியர் நீங்கள் சுற்றி பார்க்க மலையெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது கையில் வெடிச்சிடாதீங்க, வெடிச்சாலும் சேஃபாக வெடிங்க. காவேரியில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. நம்ம கம்பெனியில் வந்து இன்றைக்கி வந்து லேபர் ஷார்ட்டேஜ். தமிழ் மண்ணில் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால கவர்மெண்ட் நிறையா பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ கூலி வேலைக்கெல்லாம் ஆள் இப்போ கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அதோடு வந்து நல்ல சம்பளத்துக்கு நிறைய பேர் நல்லா படித்து நல்ல சம்பளத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் நிறைய பேர் வராங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து நம்ம கம்பெனியில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவான். அவன் அந்த கஷ்டத்தில் வேலை செய்கிறனால தான் நம்ம வந்து சொகுசாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த நன்றி கடன் வந்து நம்ம காய்கறக்காக வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊதியத்தை வந்து போனஸாக கொடுக்குறோம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறோம். இப்போ கூட நேற்று பார்த்திங்கன்னா காவேரியில் வந்து ஒரு அவார்ட்ஸ் நைட் பண்ணோம். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாருமே உள்ளூர்காரங்க தான், கோயம்புத்தூராக இருக்கணும். ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு ஒரு 150 பேருக்கு வந்து எல்லாத்தையும் பாராட்டி, அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடி இல்லை அவங்க அப்பாவுக்கு இல்லை அவங்க வந்து அண்ணனுக்கு முன்னாடி வந்து உன் மகன் வந்து இந்த அளவுக்கு பெருமையாக பண்ணாரு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அருமையான ஒரு 3 hour ஹை எனர்ஜி ஈவெண்ட் நம்ம பண்ணோம். ஸோ இது வந்து காவேரியோட வந்து வேல்யூ சிஸ்டம். நன்றி கடன் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. நன்றி கடன் இருந்தால் வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருக்கலாம். ஒரு ஜென்ரல் டிப்பை நான் எப்போவுமே சொல்லுவாங்க, இருக்கிறதுல பெரிய ஆள் யார் தெரியுங்களா? மனசு சுத்தமாக இருக்கிறவங்க தான் பெரிய ஆள். சில மனசு சுத்தமாக இருக்கிறதா இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் தான். நீங்களாம் அந்த இடத்துல இருக்கீங்க. நன்றி.